உயிர்த்தெழுந்தவரே நம்மை உயிரடைய செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தவரே நம்மை உயிரடைய செய்கிறவராயிருக்கிறார். நமக்குள்ள உயிர் இல்லை, இருக்கு. ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ள ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் எழும்பி மேலே போக முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள இருக்கிறதான ஜீவன் இயேசுவின் எக்கால சத்தம் துணிக்கும் போது அவர்கள் எழும்பி இயேசுவோடு கூட போவார்கள். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிங்களா? அதுதான் அவங்கள்ட்ட இருப்பதற்கும் நம்மகிட்ட இருப்பதற்கும் முடியாதான வித்தியாசம். நாம் ஜீவன் அடைவோம். அதற்கு உதாரணமாக ஒரு வசனத்தை எடுத்து வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையிடத்தில் வந்தார்கள். கடைசி 6வது வசனம் வரைக்கும். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்க அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஜீவனோடு என்ன செய்தார்? எழுந்தார். அதனால் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, உயிர் தெழுந்தவரே நம்மை உயிரடைய செய்கிறவராயிருக்கிறார். ஜீவன் இல்லை என்றால் நாம் பறந்து போக முடியாது. நமக்கு மறு ஜீவனை இரட்சகர் கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய ஜீவன் அவருடைய ஜீவனோடு இணைந்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம்னா இயேசுவும் நாமும் ஒன்றரை கலந்து என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நமக்குள் ஓடுவது அது சாதாரண இரத்தம் அல்ல, அது இயேசுவின் இரத்தம். அல்லேலூயா. அது யாருடைய இரத்தம்? இயேசுவின் இரத்தம் நமக்குள்ள ஓடுகிறபடியினால் நம்முடைய நரம்புகள் பலப்படும், நம்முடைய எலும்புகள் பலப்படும், நம்முடைய ஊன்கள் பலப்படும், நம்முடைய தசைகள் பலப்படும், நம்முடைய இரத்தம் பலப்படும், நம்முடைய அவயவங்களில் உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரை எவைகளெல்லாம் இருக்கிறதோ அவைகளெல்லாம் பலப்பட செய்வதற்கு இயேசுவின் இரத்தம் நமக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதான் நமக்குள்ள இருக்கிறதான ஒரு வைராக்கியம். அதான் நமக்குள்ள இருக்கிறதான ஒரு வைராக்கியம். என்ன வைராக்கியம்? என்ன வந்தாலும் இயேசுவுக்காக நான் என்ன செய்வேன்? ஜீவிப்பேன். இயேசுவுக்காக வாழ்வேன். இயேசுவுக்காக எதையும் சாதிப்பதற்கு நான் என்னை முற்றிலுமாக என்ன செய்கிறேன்? அர்ப்பணிக்கிறேன். இயேசுவுக்காக எதையும் சாதிப்பதற்கு நான் முற்றிலுமாக என்ன செய்கிறேன்? முற்றிலுமாக என்ன செய்கிறேன்? என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவுக்கு விரோதமாய் எழும்புகிறதான அந்த நபர்கள் மத்தியில் தனி நபராய் நின்று போராடுவதற்கு உங்களுக்கு ஒரு பலன் வந்திருக்கிறதே. அந்த பலன் என்ன பலன் என்றால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பலன். அல்லேலூயா. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது சொல்கிறார், எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 16,000 பேருக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். 16,000 பேர் ஒரு மனுஷன் எத்தனை பேரை ஏற்று நிற்கிறான்? அப்போ நீங்கள் எத்தனை பேரை ஏற்று நிற்க முடியும்? 16,000 பேரை என்ன செய்ய முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். அந்த பலன் மாம்சீக பலன் அல்ல, அது தேவனுடைய பலன், பரிசுத்த ஆவியினுடைய பலன், உயிர்த்தெழுந்த உன்னதருடைய பலன் நமக்குள்ள இருக்கும் வரைக்கும் நம்ம யாரும் அசைக்க முடியாது. அதனால தான் நமக்கு விரோதமான சட்டங்கள் திட்டங்கள் நிறைய எவைகளை ஏற்றினாலும் அவர்கள் செயலாக்கத்துக்கு வருவதற்கு முன்பே செயலிழக்கப்படுவதற்கு காரணம் என்னவென்றால்
இயேசுவினுடைய இரத்தம் எல்லாரையும் பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் இரத்தம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு புது ஜீவனை கொடுத்து கொண்டு இருக்கிறது. அந்த வாசல் அடைப்படும் வரைக்கும் அந்த இரத்தம் நமக்குள்ள பேலன்ஸ் செய்துக்கிட்டே என்ன செய்யும் இருக்கும். கிருபையின் வாசல் அடைப்பட்டாச்சுன்னா அப்புறம் இயேசுவின் இரத்தம் என்ன செய்யாது, கிரியை நம்முடைய சுயத்தில் நின்று தான் சாத்தானை ஜெயித்து என்ன செய்ய முடியும், வர முடியும். இப்பொழுது இயேசு நமக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு நமக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறார். அதனால் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? யார நல்ல சுகமாகி வந்திருப்பாங்க. சுகமாகி வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் போய் கேட்பாங்க, என்ன சுகமாயிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்களா? சுகமாகி நல்லா வந்தாச்சு அப்ப நம்ம என்ன சொல்லணும், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லணும். சுகமாயிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு சம்திங் அங்க என்ன செய்கிறது இருக்கிறது. நாம் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும். நாம் விசுவாச வார்த்தைகளை என்ன செய்யணும், அறிக்கை செய்துகிட்டே இருக்கு. ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்ய அந்த மரித்து போன அனுபவங்கள் எல்லாம் உயிரடைந்து நம்மை பலன் அடைய செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அவரை நல்லா அறிக்கை, அவரை நல்லா என்ன செய்யணும், அறிக்கை செய்ய வேண்டும். சொல்லப்பட்டிருக்கிறது, தான் 3ஆம் நாளில் உயிர் தெழுவேன் என்று இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போதே என்ன செய்தார், முன்னறிவித்தார். உலகத்தில் நீங்க நல்லா பாருங்க, இயேசுவை குறித்து சொல்லுவதற்கு என்கிட்ட வாக்கிங் வரது உங்களுக்கு முந்தான தான் சொன்னேன். நீங்க பல இதை நீங்க படிக்கலாம். ஒன்றே ஒன்று அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, வரலாறு 2ஆக பிரிக்கப்பட்டது யாரால தான் பிரிக்கப்பட்டுச்சு? கிபி வார்த்தை என்ன, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு. 2வது சொன்னேன், உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லறையும் இன்னைக்கு மூடிதான் இருக்கு, ஆனா இயேசுவின் கல்லறை மட்டும் எப்படி இருக்கு, இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு. அவ்வளவுதான். சுவிசேஷம் எதிர்க்கல என்ன செய்கிறது, சுவிசேஷம் எதிர்க்கல என்ன செய்கிறது, முடிஞ்சிட்டு. அவங்க பல காரியத்தை பேசுறவங்களுக்கு இது புரிய தெரியாமலையா இருக்கும். என் அன்பு தேவனுடைய ஜனமே, சரித்திரம் படைத்தவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவரை போல ஒரு சரித்திரம் படைத்ததான நபர் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. அவர் சரித்திரம் படைத்து இன்னைக்கும் ஜீவனோடு கூட பிதாவின் வலது பரிசத்தில் இருக்கிறார். அங்க போறதுக்கு தான் நம்ம விரும்பி இவ்வளவு அடக்கம், இவ்வளவு ஒடக்கம், இவ்வளவு சூழ்நிலைமைகள்ல கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய சின்னமே, அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், எப்பா என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கும், என் வாழ்க்கையில இதெல்லாம் என்ன செய்யும், நடக்கும். நடக்கும்போது 3ஆம் நாளில் நான் ஜீவனோடு கூட என்ன செய்வேன், எழுந்திருப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 20ஆம் அதிகாரம் 19வது வசனம், அவரை பரியாசம் பண்ணவும், அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் பிரஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு என்ன செய்வார், எழுந்திருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தன்னை அடிப்பதை குறித்தும் சொல்லியிருக்கிறார், தன்னை பரியாசம் பண்ணுவதை குறித்தும் சொல்லியிருக்கிறார், தன்னை சிலுவையில் அறைவார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். இன்னும் பெருக்குமாறாலே நீ என்ன செய்வாங்க, அடிப்பாங்கன்னு என்ன செஞ்சிருக்காரு, சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்தாப்புல ஜீவனுள்ள ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் 3ஆம் நாளில் ஜீவனோடு கூட எழும்புவேன். அல்லேலூயா. 3ஆம் நாளில் ஜீவனோடு கூட என்ன செய்வேன், எழும்புவேன். அதனால தான் கிறிஸ்தவ பிள்ளைகளை அநேகர் பரியாசம் பண்ணுகிறார்கள்.
வேதத்தை தூக்கி கையில் எடுத்துட்டு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா நம்மளை ரொம்ப பரியாசம் நினைச்சுவாங்க பண்ணுவாங்க. அதன் மத்தியில் நாம் உணர்வடைந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் அவர் ஜீவனோடு எழுந்தது போல நம்முடைய ஜீவனை அவர் புதுப்பிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவனை அவர் என்ன செய்கிறார்? புதுப்பிக்கிறார். அவரை பரியாசம் பண்ணவும் சிலுவையில் அறைய முடிய முன்னோட்டி வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் நான் சொன்னேன், திராணி இல்லாதவர் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இயேசுவே என்ன சொன்னாங்க? அவருக்கு திராணி இல்லாமலையா இருக்காரு? என்னை பார்த்து சொல்லலாம், உங்களை பார்த்து கூட சொல்ல முடியாது. சொல்லலாமா? என்ன சொல்லிட்டா திடீர்னு கோவப்பட்டுருவீங்களா? அதனால தான் என்னைய நான் சொல்லுதேன். என்னை பார்த்து சொல்லலாம், உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் பார்த்து சொல்லலாம். உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனையும் எந்த மனுஷையும் பார்த்து சொல்லலாம். ஆனால் இயேசுவை திராணி இல்லாதவன்று சொல்வதற்கு நாவு வந்திருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு அவர் என்ன செய்யப்பட்டார்? பரியாசம் பண்ணப்பட்டார். அந்த அளவுக்கு என்ன செய்தார்? அவ்வளவு பரியாசம் பண்ணப்படும் போது அவருக்கு கோபம் வரல. அவர் நினைச்சிருந்த அந்த இடத்துல 12 லேகியோனுக்கு அதிகம். ஒரு லேகியோன் என்பது 12,000. அவ்வளவு தேவ தூதர்களை கொண்டு வந்து இறக்கி அவர் ஜெயம் என்ன செய்திருக்கலாம்? எடுத்திருக்கலாம். இல்லை, நான் இந்த பாடுகளை நான் சகிக்க வேண்டும். இந்த பாடுகளை நான் சகித்து தேவ ராஜ்யத்தை, வேத வசனத்தை என் வாழ்க்கையில என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை பூரணமாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதான் அவர் முதல்ல சொல்றாரு, பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் என்ன செய்வார்கள்? ஒப்பு கொடுப்பார்கள். புறஜாதியாரிடத்தில் என்ன செய்வார்கள்? ஒப்பு கொடுப்பார்கள். அப்படி ஒப்பு கொடுத்து அவரை சிலுவையில் அறைந்ததற்கு பின்பு, அடக்கம் பண்ணப்பட்டதற்கு பின்பு 3ஆம் நாளில் நான் ஜீவனோடு கூட என்ன செய்வேன்? எழுந்திருப்பேன். 3ஆம் நாளில் நான் ஜீவனோடு கூட என்ன செய்வேன்? எழுந்திருப்பேன் என்று சொன்னதின் பிரகாரம் 3ஆம் நாளில் ஜீவனோடு கூட என்ன செய்தார்? எழுந்தார். இன்னொரு பகுதியை கூட நீங்க வாசிங்க. 2 பகுதியை வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் சொன்னபடியே செய்தார். அவர் சொன்னபடியே என்ன செய்தார்? ஒருவர் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தையும், இன்னொருவர் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். தூதன் அந்த ஸ்திரீயை நோக்கி நீங்க பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை. தாம் சொன்னபடியே அவர் என்ன செய்தார்? உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்க. இந்த உயிர்த்தெழுந்த நாள், இந்த நாள்ல ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறதான நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் சொன்னதின்படியே நமக்கு செய்வார். எப்படி செய்வாரு? சொன்னபடி. ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, ஏசப்பா நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன செய்வாரு? தருவார். அதெல்லாம் என்ன செய்வார்? அவர் சொல்றாரு, நான் உன்னை வாலாக்க மாட்டேன்பா, உன்னை என்ன செய்வேன்? உன்னை நான் கீழாக்க மாட்டேன். என்னை நம்பி நீ வந்ததுனால, நீ உன் தரமே கெட்டு போனாலும் என்னை நம்பி நீ வந்ததுனால நீ கீழே போக மாட்ட. உன்னை நான் திருத்தி உன்னை மேலாக்கி விடுவேன். அல்லேலூயா. கடனோடு வந்திருக்கிற எத்தனையோ பேர் சபையில் சாட்சி சொல்ல முடியும். கடனோடு வந்து பல லட்சங்கள் நம்முடைய சபை விட்டு போனவங்க கூட சாட்சி சொல்லுவாங்க. பல லட்சங்கள் கடன். ஆனால் அந்த கடனை எப்படி அடைத்தோம், எப்படி கொடுத்து முடித்தோங்கிறது யாருக்கும் தெரியாது. கர்த்தரே கிரியை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிப்பேன் சொன்னா சொல்லிட்டு அப்படியே கடந்து போகிறவர் அல்ல. நம்ம என்ன சொல்லுவோம்னா, நான் உங்களுக்கு செய்யணுன்னு தான் நினைச்சேன், ஆனால் இப்போ சந்தர்ப்பம் எனக்கு எப்படி இல்லை சொல்லுங்க.
சந்தர்ப்பம் எனக்கு சரியில்லை, அதனால நான் செய்ய முடியலை. ஆனால் இயேசுநாதர் ஒருபோதையும் சந்தர்ப்பத்தை பார்ப்பது அல்ல, அவர் சந்தர்ப்பத்தையும் ஜெயித்தவர். அல்லேலூயா. அவர் சந்தர்ப்பத்தையும் என்ன செய்தவர்? ஜெயித்தவர். அவரை நம்பி வந்துட்டோம்னா அவர் செய்யக்கூடிய காரியங்களை யாரு குறுக்க போய் நின்னாலும் அதை தடை செய்ய முடியாது, அதை நீக்க முடியாது. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. அல்லேலூயா. அவர் சொன்னதை செய். 3ஆம் நாளில் நான் என்ன செய்வேன்? உயிரோடு எழும்புவேன். உடனே இந்த பரிசேயர்கள், சதிசேயர்கள், பிரதான ஆசாரியர்கள்லாம் லாத்துவின் இடத்துல போய் சொல்லுதாங்க, முந்தின எத்தை பாரிக்கலாம், பிந்தின எத்து கொடிதாய் இருக்கும், அதிகமாகாதபடிக்கு நீர் காவல்காரர்களை வைத்து என்ன செய்யணும்? காவல் காக்கணும். ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டார்ல, நான் 3ஆவது நாள் என்ன செய்வேன்? உயிரோடு எழும்பேன்னு சொல்லிட்டார்ல. அதனால அவருடைய சீசர்கள் வந்து களவாய் என்ன செஞ்சிருவாங்களாம்? கொண்டு போயிடுவாங்களாம். மரித்த சரீரத்தை களவா கொண்டு போய் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை நாளைக்கு வைக்க முடியும்? எத்தனை நாளைக்கு என்ன செய்ய முடியும்? வைக்க முடியும்? வைக்கவே முடியாது. ஆனால் இயேசு ஜீவனோடு கூட எழுந்து இந்த 2000 வருஷம் 2025 வருடங்கள் அவர் நம்மோடு கூட உலாவி கொண்டுதான் இருக்கிறார். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அவரை யாரும் எடுக்கல. ஏன்னா அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய சிந்தனை அப்படி இருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, கர்த்தரை ஆராதிக்கிற நாம் எல்லாருடைய சிந்தனையும் சரியா இருந்தால் நாம் எங்கேயோ போயிடுவோம், நாம எங்கேயோ உயர்த்தப்பட்டுருவோம். ஆனா சிந்தனை அவ்வப்போது வந்து என்ன செய்கிறது? சிந்தனை அவ்வப்போது வந்து என்ன செய்கிறது? கரைப்படுகிறதா இருக்கிறது. அதனால்தான் அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. கிறிஸ்துவின் சிந்தை வந்துட்டுன்னா நம்முடைய வாழ்க்கையின் தரம் எங்கேயோ உயர்த்தப்படும். அல்லேலூயா. நம்முடைய கண்களின் காட்சி, நம்முடைய சிந்தனையின் எண்ணங்கள், இவைகளெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். இவைகளெல்லாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமாக்கப்படும். சிலர் காலையில் கூட சினிமா பார்த்துட்டு வந்து சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க. எப்படி? அம்மா, என் வாழ்க்கையில் நான் பிறந்து வளர்ந்து இதுவரைக்கும் நான் சினிமாவே பார்த்தது கிடையாது, எனக்கு யாரையும் தெரியாது. இப்போ இந்த டிவியில் இவன் தான் அவன் தான் இவன் சொல்லுதாங்க, அந்த முகத்தை பார்க்குறேன்னு தவிர அவனை சினி ஃபீல்டில் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு சினி ஃபீல்டே பிடிக்காது. அது ஒரு மாய்மாலமான ஒரு ஃபீல்டு. உங்களை அள வைக்கிறதுக்கு அவன் கோடிக்கணக்கான ரூபாயை வாங்கிட்டு அழுது உங்களை என்ன செஞ்சிருந்தாங்க? அதை பார்க்குற பைத்தியங்கள் அழுதுகிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. எப்படி? என் மேலே இப்போ உங்களுக்கு கோபம் வருதோ? வந்தாலும் பரவாயில்லை, சொல்லக்கூடியதை நான் சொல்லணும். அல்லேலூயா. அதை பார்த்து நீ கண்ணீர் வடிச்சு ஓண்டு கண்ணீர் வடிச்சிருக்கல, அந்த கண்ணீரை உண்மையான இருதயத்தோடு முழங்கால்னு வடிச்சிருந்தா எங்கேயோ போயிருப்பீர்கள். அல்லேலூயா. நல்லா புரியுதா? எங்கேயோ என்ன செய்திருப்பீர்கள்? எங்கேயோ போகக்கூடாத அளவுக்கு தடை நம்முடைய கண்களில் இருக்கிறது. உயர்த்தப்படக்கூடாதபடிக்கு நம்முடைய கண்களில் என்னது இருக்கு? தடை இருக்கிறது. தடை இருக்கிறது. என்ன ஈவால்டு இவன் சினிமா பார்த்ததே கிடையாது, நான் சொல்லுதேன். நான் சென்னையில் போய் பார்த்தா நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் அவனுக்கும் கர்த்தருக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அல்லேலூயா. சின்ன வயசுலேருந்து பார்த்தது கிடையாது. அப்புறம் அவன் எங்களை விட்டு கொஞ்சம் நாங்கள் எங்களோட இருக்கும்போது அவனை பார்க்குறோம். எங்களை விட்டு கொஞ்சம் தூரத்தில் போயிட்டா ஜபந்தான் பண்ண முடியும். என்னதான் பண்ண முடியும்? ஜபந்தான் பண்ண முடியும். ஆனால் கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் எங்களை போலவே, எங்களுடைய வீட்டில் வளர்ந்தது போலவே பரிசுத்தமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தமாக என்ன செய்யும்? இருக்கும். இது பரிசுத்த சந்ததி. இந்த பரிசுத்த சந்ததிக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அவர் செய்வார். அல்லேலூயா. என்ன உனக்கு சொல்லியிருக்காரோ அதை செய்வார். அதுக்கு நமக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். 21 நாள் ஜெபம், 1 நாளா, அது 2 நாளா, 3 நாளா,
ஒரு பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு 7 நாளாவது ஜெபத்தில் வந்து உட்கார்ந்தீங்களா? ஒரு 7 நாளாவது ஒரு பாஸ் மார்க்கு. என்ன பாஸ்டர் நீங்கள் 7 நாள்னு சொல்லுதீங்க? 21 இன்னும் குறைஞ்சது 35 மார்க்கு தான்டா பாஸ் மார்க்கு. டீச்சர் சொல்லுங்களா, எவ்வளோ மார்க்கு பாஸ் மார்க்கு? 35. 35 3 நாளாக பெருக்குங்க, எத்தனை வருது? எவ்வளோ வருது? 105 வருது. 3 நாளில் பெருக்குனா இப்போ 21 3 நாளில் வகுருங்க, எத்தனை நாள் வருது? இதைத்தான் நான் சொல்லுது, அந்த பாஸ் மார்க். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து, அப்பா நான் ஒன்றுக்கும் உதவாதவன், எனக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக என் சபையில், நான் ஆராதிக்கிற சபையில் எனக்கு கொடுக்கப்பட்டதின்படி நான் வந்து முழங்கால் போட்டு ஜெபிப்பேன். அந்த முழங்காலை நீர் பார்த்து எனக்கு சொன்னதை நீர் செய்வீர். அல்லேலூயா. அவர் எதை பார்க்கிறாரு? எதை பார்க்கிறாரு? முழங்கால பார்க்க. தானியேல், எல்லாரும் தானியேலை பார்த்தாங்க. நீ இந்த உலகத்தில் இருக்க லாய்க்கு இல்லப்பா, உன்னைய சிங்கத்தின் கெவியில தூக்கி போட்டு என்ன செஞ்சிடணும்? ஜாலியை முடிச்சிடணும். அதே போல உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கெர்ச்சிக்கிற சிங்கம், எத்தனையோ கெர்ச்சிக்கிற சிங்கம் நம்ம உலகத்தில் இருப்பதற்கு லாய்க்கில் என்று சொல்லி நம்மளை சிங்கத்தின் கெவியில தூக்கி போட்டு பட்சிப்பதற்கு வந்திருக்கு. அது இன்னும் கெர்ச்சித்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் இன்னைக்கு பால சிங்கமாகிய இயேசுவின் பிள்ளைகளாய் வீரத்தோடு பலத்தோடு சுகத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் சொன்னபடி நம்மை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? சொன்னபடி. நான் சில நேரத்தில் எனக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் வரும், ஆனாலும் சொன்னபடி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எங்கள் தலைமை போதகர் லாத்தியுலத்துக்கு போப்பா, என்னை காட்டிலும் நீ ஆசீர்வாதமா இருப்பா அப்படின்னு. நான் வரும்போது உள்ள சூழ்நிலைமை இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எனக்கு வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால சொன்னபடியாரம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் வேத வசனத்தை கொண்டும் பேசுவார், சில நேரத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை கொண்டும் பேசுவார், சில நேரங்களில் நீங்கள் முழங்கால இருக்கும்போதும் பேசுவார். உங்களுடைய உலகத்தில் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை கொண்டு பேசுறது 100க்கு 100 நிறைவேறும். அதுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இங்கே எத்தனையோ பேருக்கு முன்னால சாமியல் பிரதருக்கு தெரியும், இதே கிரவுண்டில் தலைமை போதகர் சொன்னாங்க, பாஸ்டர் ஆனந்தராஜுடைய மகள் வெளிநாட்டில் இருப்பான்ட்டு சொன்னாங்களா? சொல்லையா? அந்த கேட்டு பாருங்க, எத்தனை பேர் கேட்டீங்க? அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, அன்னைக்கு சொல்லும் போது சோஃபி வந்து 7ஆம் கிளாஸோ 8ஆம் கிளாஸோ தான் படிச்சுக்கிட்டு இருக்கா. நிறைவேறிச்சா நிறைவேறலையா? அதே போல பிரதர் இன்னாச்சிமுத்துடைய மகளுக்கு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? தானத்துக்கு தான் ஞாபகம் இருக்கா? வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சொன்னேன், இவள் வெளிநாட்டில் வேலைக்கு போவாள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாள் அப்படின்ட்டு அவளுடைய சூழ்நிலைமை அவளுக்கு வந்ததான ஃபங்க்ஷனில் சொன்னேன். இன்னைக்கு கர்த்தர் எங்கே கொண்டு போய் வச்சிருக்கிறார்? சொன்னபடியாரம் செய்வார். லேலியா சொல்ல மாட்டேங்குது. சொன்னபடியாரம் என்ன செய்வார்? அவர் சொன்னபடியே 3ஆம் நாளில் ஜீவனோடு என்ன செய்தார்? எழுந்தார். அவர் சொன்னபடியார நமக்கு செய்கிறதான தேவன். நான் ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன் அப்படின்னா, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி யாரோ நமக்கு செய்வார். அல்லேலூயா. நிறைய சொல்லிட்டார், என் வாழ்க்கையில் நிறைய சொல்லியிருக்கிறார். இப்போ எனக்கு ஆசை என்ன தெரியுமா? அது வாங்கணும் இது வாங்கணும்ல ஆசை இல்லை. எப்படி ஆகிலும் 7 திருப்பு சபை விரிவாக்கப்படும் சொல்லியிருக்காருல்ல, 2 திருப்பு முடிஞ்சிச்சு. இன்னும் என் கண்காண இன்னும் 2 திருப்பு பார்க்கணும். என்ன அல்லேலூயா சொல்ல மாட்டேங்குது? இதே உமக்கு போதாதா? நீ இருக்கிற நிலவரத்துக்கு இதோட போயிட்டா நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. தேவன் எனக்கு சொன்னதான வார்த்தை, மனிதர்கள் அல்ல. தேவன் இதே புல்பிட்டில்
ஓடு போட்டிருக்க இடத்துல பிரதிஷ்டை செய்யும் போது ஆவியானவரால் நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் மூலமா எனக்கு சொல்லப்பட்டது வார்த்தை, இந்த ஆலயம் 7 திருப்பு என்ன செய்யப்படும், விரிவாக்கப்படும். 2வது திருப்பு பண்ணியாச்சு. அதை குறித்த சிந்தனையே இல்லை. இப்போ கொஞ்ச நாளாக தான் சிந்தனை, கொஞ்ச நாளாக சிந்தனை. அந்த சிந்தனை வரப்போய் தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், 30 சென்ட் இடத்த வாங்கணும், ஒரு சர்ச்சை கட்டணும், இருக்கிற நீங்கள் எல்லாரும் காரில் வரணும். இல்லையா? நான் சொன்னேன், சபையில் சொன்னேன். உபவாச ஜபத்தில் 21 நாள் ஜபத்தில் என்ன செய்தேன், இந்த 21 நாள் ஜபத்தில் தான் இந்த தரிசனம் கிடைச்சிருக்கு. இந்த வார்த்தை வெளியில் வந்திருக்கு. வெளியில் வந்த வார்த்தையை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அப்போ நீங்கள் கேட்கலாம், அதில் கல் பதிக்கிறதுக்கு மட்டும் எங்ககிட்ட ஏன் கேட்கீங்க பாஸ்டர்? நீங்கள் தான் கொடுக்கணும். யார் கொடுப்பா? நீங்கள் தானே, பிள்ளைகள் தானே கொடுக்கணும். கொடுத்து இதை செய்யுங்கன்னு சொல்லணும். அந்த 30 சென்ட் இடத்தையும் வாங்குவதற்கு கர்த்தர் இங்கிருந்து தான் ஆளை எழுப்ப போறாரு. அந்த 30 சென்ட் இடத்துல எவ்வளவு பெரிய சர்ச்சை கட்டணுமோ அந்த சர்ச்சை கட்டுவதற்கும் கர்த்தர் இங்கிருந்து தான் என்ன செய்ய போறாரு, எழுப்ப போறாரு. இந்த சபையில வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை கொண்டே ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்ற சபைக்கு கர்த்தர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என்னால முடியுமான்ட்டு. அந்த சந்தேக பேய் என்னைக்கு உங்களை விட்டு வெளியில ஓடுதோ அன்னைக்கு சந்தோஷத்தின் நிறைவு உங்களுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. சந்தேக பேய் இருக்கத்தட்டும், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியாது. சந்தோஷத்தின் நிறைவு என்ன செய்யணும், வரணும். ஆண்டவர் என்னை கொண்டு செய்வார், என்னை கொண்டு அந்த காரியத்தை நிறைவேற்றுவார் என்கிற சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ள வந்துட்டுனா உங்களை கொண்டே கர்த்தர் காரியத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற இந்த காரியத்தை பார்க்காதீங்க. ஆண்டவர் அழகா சொல்றாரு, சொன்னபடியே. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் சொன்னபடியே 3ஆம் நாளில் என்ன செய்தார்? சரி, 2வது வசனத்தை வாசிங்க. அது அப்படியே இருக்கும் பாருங்களா. மார்க் 16ஆம் அதிகாரம் 5-6வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அவர்கள் கல்லறைக்குள்ளே பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு இடத்தை முன் குறிச்சிட்டார். அல்லேலூயா. இப்போ நீங்க போய் பார்க்கணும். உயிர்த்தெழுந்த இயேசு சொல்கிறதான காரியம். அது எப்படி பாஸ்டர்? எத்தனை லட்சத்துக்கு போட்டுங்க, நீங்க போய் பாருங்க. ஒருத்தருக்கும் அல்லேலூயா வராது. அந்த விசுவாசம் இருந்தால் ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? அந்த இடத்த போய் பாருங்க. ஆபிரகாம் மட்டும் ஆண்டவர் அதான் சொன்னாரு, இங்க வா ஆபிரகாம். 13ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் நினைக்கல, 15 அதிகாரம் கடைசி வசனங்கள். இங்க வா, ஏறிட்டு பாரு, ஏறிட்டு பார்த்து கிழக்க பாரு, மேற்க பாரு, தெற்க பாரு, வடக்க பாரு. 4 திசைகளையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரு? வாசிமா, மைக்ல தான் வாசியா. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும், நீ அந்த வசனத்தை சொல்லி வாசி. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 13-15. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல என்ன செய்வேன்? ஒண்ணுமே இல்லை அவன்கிட்ட, ஒண்ணுமே இல்லை. சாரால் மரித்து விட்டால், மரித்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்ணுவதற்கு என்னதில்லை, இடம் இல்லை. ஆனா ஒண்ணுமே இல்லாத நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு பாருங்களா. என்ன சொல்றாரு? நீ பார். இன்னைக்கு நமக்கு இருக்கிற சோம்பேறி எந்திரிச்சு போய் பார்க்கறதுக்கு கூட மனசு வர மாட்டேங்குது. அவங்கெல்லாம் யார் தெரியுமா? சுடுகாட்டு சோம்பேறி. சோம்பேறிலையும் சுடுகாட்டு சோம்பேறின்னா சுடுகாட்டில் கொண்டு போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் எஞ்சி வருமா? அதே மாதிரி தான் சிலர் இருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பிராமிஸ் பண்ணிட்டாரு.
அந்த ப்ராமிஸ் பண்ண இடத்த போய் பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த லேண்ட் ஓனர் வருவான், என்ன இங்கே பார்த்துக்கிட்டே இருக்க, ஆண்டவர் பார்க்க சொல்லியிருக்காரு, நான் பார்க்குறேன். 2வது நாள் வருவான், என்ன மறுபடியும் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க, ஆண்டவர் பார்க்க சொன்னார், பார்த்துருக்க. 3வது நாள் வருவான், என்ன இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க. இப்படி 7 நாள் வருவான். எப்படி எலியா அவனுடைய வேலைக்காரனை போய் பாருப்பா, போய் என்ன செய்ய பாரு, சமுத்திரத்தை பாரு. 6 முறை பார்த்தான். முதல் முறை பார்த்தான், ஐயா ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம ஆட்கள் ஒன்றும் இல்லைன்றே சொல்லியே அதில் டாக்டரேட் வாங்கிட்டாங்களா. ஒன்றும் இல்லை. அவனா பார்த்தான், 7 திருப்பு பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்லு. 7வது திருப்பு பார்க்கும்போது அவன் கண்ணுக்கு என்னது தெரிந்தது. அதே போலதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லுதேன், உங்களுக்கு நான் சொல்றேன், இடம் இல்லையா, வீடு இல்லையா, ஆசீர்வாதம் இல்லையா, அதை பார். இல்லையா, வசனத்தின்படிகார நான் சொல்றேங்க, தவறுதலா நான் சொல்லல. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து. இப்போ ஆண்டவர் உங்களை எங்க இருந்து பார்க்க சொல்றாருன்னா, உங்களுடைய ஆவிக்குரிய தரிசனம் விரிவடைய வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறதுனால தான் எலும்பை போய் பார்க்க முடியாதபடிக்கு தள்ளாடி கொண்டு இருக்கிறீர்கள். சரி, நீ எலும்பி போய் நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி போய் பாரு. அப்படித்தானே இருக்கு. என்ன செய்ய, மங்காத்த மாதிரி உட்கார்ந்துகிட்டே இருக்காத. சொல்ல போனா அதுதான். எந்தி போய் என்ன செய்ய பார். உங்களுக்கு எந்த இடத்துல ஆசீர்வாதம் வேண்டுங்கிறத நீங்க சொல்லி ஜெபித்து விட்டு அந்த இடத்துல போய் பாருங்க. அது வனாந்தரமா இருக்கலாம், ஆனா ஒரு ஊற்று அங்கே இருக்கிறது. ஆகாருக்கு அது வனாந்தரமாய் தான் இருந்தது. வனாந்தரத்துல கர்த்தரே இறங்கி அங்கே ஒரு ஊற்றை கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கை ஒரு வனாந்தரமான வாழ்க்கையா இருக்கலாம். என் சூழ்நிலைமைக்கு, என்னுடைய தகுதிக்கு, என்னுடைய நிலைமைக்கு இது எனக்கு ஆகுமா அப்படின்னு நினைக்கலாம். அந்த ஆகுமா என்கிற ஒரு சந்தேக பேய் வந்துச்சு பாருங்க. அந்த பேய் என்னைக்கு நம்மளை விட்டு வெளியில போகுதோ அன்னைக்கு ஒரு சந்தோஷத்தின் நினைவு வரும். அந்த சந்தோஷத்தின் மிகுதியினால் நிறைய ஆசீர்வாதங்களை கை நிறைய பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசிக்கிறவங்க தலைக்கு மேலா கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். அந்த வசனத்திலே கர்த்தர் நிக்க சொல்றாரு. அவர் சொன்னபடியே என்ன செய், உயிர் தெழுந்தார். இப்போ அவர் சொல்றாரு, இப்போ அவர் சொல்றதான காரியம் என்னன்னா, நீ போய் பாரு, நீ போய் என்ன செய் பாரு. போகணும். மந்த பிஞ்சை வேணுமா, மந்த பிஞ்சை போய் பார்க்கணும். அவன் வருவான், அந்த லேண்டுக்காரன் வருவான். ஏய், என்ன ஏன் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? பார்த்தேன். அதுக்கு என்ன, ஆண்டவர் பார்க்க சொல்லியிருக்காரு, நான் பார்க்குறேன். அப்புறம் 1 வாரம் கழிச்சு மறுபடியும் போய், இன்னும் அன்னைக்கு தான் பார்த்தேன், இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்க, பார்த்துக்கிட்டு இருக்கேன். 6வது திருப்பு பார்த்ததுக்கப்புறம் 7வது திருப்பு போய் நின்ன, இந்த இடம் உனக்கு வேணுமோ, அதுக்கு தானே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தருக்கும் அல்லையிலேயே வராது, சந்தோஷமே வராது. நான் அதுக்கு தானே பார்த்துட்டு இருக்கேன், அதுக்கு தானே ஆண்டவர் என்னை போய் பார்க்க சொல்லியிருக்காரு. அதில் பேய் இருக்கும், பிசாசு இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த பேயை விரட்டக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்து 10 லட்சம் ரூபாய்க்குரிய பொருளை 1 லட்சம் ரூபாயில முடிக்க கர்த்தர் உதவி செய்யும். அதுக்கு தான் போய் பார்க்கணும். அதுக்கு தான் என்ன செய்யணும், போய் அவங்க யாருமே வாங்க மாட்டாங்க. எப்பா இதில் இத்தனை தற்கொலை நடந்திருக்கு, இதில் இத்தனை பிசாசு இருக்குது, இதில் இத்தனை இது இருக்குது. எது இருந்தானே அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். உங்களுடைய சந்தோஷத்தின் நிறைவு உங்களுக்கு உண்டாக்கும் போது பரிசுத்த ஆவி நிறைவு அங்கே வந்து அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுத்து உங்களுக்கு நிறைவாய் நடத்த போகிறார். ஏன் விசுவாசம்? அதான் அதுக்கு உதாரணமே நான் சொல்லுவேன்னா, நான் முதலாவது குடியிருந்த வீடே மண்ட ஓடுகள் நிறைந்த வீடு தான்.
பனையடி வீட்டில் 18 நாள் அந்த மண்டவோடெல்லாம் அள்ளி தூரத்துக்கு போட்டு சுத்தம் பண்ணி கூடியிருந்திருக்கிறேன். அம்மா தெரியுமா உனக்கு அந்த வீடு தெரியுமில்ல? பெரிய சுவாசியக்காரன் வீடு. 2வது சரி அதுதாங்க முடிஞ்சு விளாத்திகுளத்தில் வந்து தண்ணி இல்லாத கக்கூஸ் இல்லாத ஒரு வீடு கிடைச்சிச்சு. அந்த வீடு என்னன்னா, அந்த வீட்டில் அவங்க புருஷன் நான் உயிரோடு வச்சு கொன்ன வீடு. நான் அந்த வீட்டில் நான் 7 வருஷம் இருந்திருக்கிறேன். எத்தனை வருஷம்? என்னையை தவிர வேற யாராவது வந்து படுத்தாங்க அப்படின்னா, ஐயோ நைட்டில் கழுத்தை நெரிக்க அதை செய்த இது. காலையில் நீங்கள் எப்படியா அந்த வீட்டில் இருக்கீங்கம்மா? கேட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படியா இந்த வீட்டில் இருக்கீங்க? எங்களை ஒன்றும் செய்யாது. காரணம் என்னன்னா, கர்த்தர் பார்க்க சொல்லிட்டார், நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எங்கள் பார்வை பிசாசை பார்க்கவில்லை, எங்கள் பார்வை பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறது. யாரை பார்க்கிறது? உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நீங்க மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது. அவர்களை பார்த்து சந்தோஷப்பட்டு அந்த சந்தோஷத்தின் நிறைவினால ஆசீர்வதிக்கும் தேவனை நோக்கி பார்க்கணும். யாரை நோக்கி பார்க்கணும்? ஆசீர்வாதம். அவர் சொன்னபடியே செய்வார். அந்த வசனத்துக்கு மேலே நிறைய வசனம் எழுதியிருக்க, எனக்கு போக முடியல, ஏன்னு தெரியல. அவர் சொல்லியிருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட நாளில் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னார், அபிஷேகம் பெற்ற நாளில் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னார், ஞானஸ்நானம் எடுத்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு என்னெல்லாம் சொன்னார். கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கும்போது தேவன் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் வசனத்தின் மூலமாய் என்னதெல்லாம் சொன்னாரோ அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் அவர் சொன்னபடியே செய்கிறதான தேவன். மரியாதை வந்தா, ஏப்பா திராட்சரசம் குறைஞ்சி போயிட்டுப்பா, இதா செய்ய முடியுமா? ஸ்திரியே உனக்கும் எனக்கும். யாரை பார்த்து? ஸ்திரியை உனக்கும் எனக்கும் என்ன? அவர் நேரே போய் சொல்லிட்டார். அவர் என்ன சொல்றாரா? அந்த வசனம் அப்படி இருக்கா இல்லையா? யோவான் 2 அதிகாரத்துல அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றால் போதும். இப்போ நான் அதைத்தான் சொல்றேன். இயேசு சொன்னதை செய்கிறதான தேவன். இந்த இடத்துக்கு வந்த உடனே கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு, சொன்னதை செய்யும் தேவன் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டு, இதுக்கு மேலே இந்த இடத்துல நின்னா நமக்கு ஆபத்து, இதுக்கு மேலே இந்த இடத்துல நமக்கு ஆபத்து. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் என்ன செய்யுங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு சொல்கிறதான காரியம் என்னன்னா, அந்த ஆசீர்வாதத்தை உன் கண்கள் பார்க்கட்டும். அவ்வளோதான். ஆசீர்வாதத்தை நம்முடைய கண்கள் என்ன செய்யட்டும்? பார்க்கட்டும். ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை நமக்கு சொல்லியிருக்க, உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ பிறருக்கு கடன் கொடுப்பாய், உன்னை பிறர் ஆளுகை செய்வதில்லை, நீயோ பிறரை என்ன செய்வாய். இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஆசீர்வாதம். ஆனால் இங்கே ஆபிரகாம்கிட்ட சொல்கிற, வா வெளியில் வா. சில நேரத்தில் சில பிள்ளைகளை அன்பாக கூப்பிட்டு போய் அங்கே பாரு. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டும்போது அங்கே பாரு, அந்த அவ்வ பாட்டு எங்கே உட்காந்துருக்கா சொல்லியிருக்கீங்களா சொல்லையா? நிலாவை பார்த்து சொல்லியிருக்கீங்களா சொல்லையா? அப்போ அந்த கண்ணு அவ்வ பாட்டியை பார்க்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்கலையே. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிள்ளைகளுக்கு சாப்பாடு ஓட்டும் அந்த பாரு காக்கா வருது, அந்த பாரு குருவி வருது, கழுதை வருது, எல்லாம் வருது. நம்ம பார்வை அதில் தான் போகுது. நம்ம பார்வை, எனக்கு ஒரு ஆசை, நம்ம யாருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் இயேசுவை பாருன்னு ஒரு உருண்டை கொடுக்கும். என்ன லேலியே சொல்ல மாட்டேங்க. இயேசுவை பாருன்னு ஒரு உருண்டை கொடுக்கும்போது சாப்பிடாத பிள்ளை கவுண்டு சாப்பிட்டுட்டு போயிடும். ஏன்னா அது யாரை பார்க்க? உள்ள இறங்கக்கூடாதபடி என்ன தடை இருக்கிறதோ அந்த தடைகளை நீக்கும் இயேசுவை என்ன செய்கிறது? பார்க்கிறது. இயேசுவை என்ன செய்கிறது? பார்க்கிறது. நான் இன்னைக்கு நிறைய வசனங்கள் எடுத்துட்டு வந்தேன். ஆவியானவர் ஏன் இதற்கு மேல என்னைய போவதற்கு சித்தம் கொள்ளவில்லை என்று எனக்கு தெரியல.
ஆண்டவர் சொல்றார், அவர் சொன்னபடியே செய்வார், சொன்னபடியே உயிர் தெழுந்தார். அந்த சொன்னபடியே உயிர் தெழுந்த தேவன் சொல்கிறதான வார்த்தை என்னவென்றால், அவர் சொன்னபடியே செய்வார். அல்லேலூயா. சொன்னபடியே என்ன செய்வார்? 2 சம்பவத்தை உங்களுக்கு முன்னால வச்சுட்டோம். 2 காரியம். ஒன்று ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்துக்கவா, ஏறெடுத்து பார். ஏறெடுத்து பார்த்தான், அதை முழுவதும் கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். அது முழுவதும் கர்த்தர் என்ன செய்தார்? கொடுத்தார், கொடுத்தார், கொடுத்தார். 2வது சம்பவம் சொன்னேன், இங்க வா வேலைக்காரன், இங்க வா. பாகல் வணக்கம் உடையவர்கள் எல்லாரையும் அழிச்சாச்சு. நீ தேவன் பரிசுத்தப்படுத்திட்டார், தேசத்தை என்ன செஞ்சிட்டாரு? பரிசுத்தப்படுத்திட்டாரு. 3 வருஷம் அறுப்பும் இல்லை, புல்லும் இல்லை, தண்ணியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ நீ சமுத்திரத்தை நோக்கிப்பார். எதை நோக்கிப்பார்? 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கும். சமுத்திரத்தை நோக்கிப்பார். இவன் போனவன், ஐயா ஒன்றும் இல்லையா, வெயில் கொளுத்துதியா. அது மே மாசமா இருந்திருக்கலாம். வெயில் என்ன செய்து கொளுத்துதியா. அப்புறம் போய் பாரு, ஐயா அப்பதை விட இப்போ வெயில் கூடுதலா இருக்கியா. சரி, அப்புறம் போய் பாரு, ஐயா வெயில் ஏறிட்டே இருக்குதியா. ஐயா ஐயா ஐயாண்டே சொல்லிட்டு இருந்தான். சொன்னாரு, 7 திருப்பு போய் பாரு. போய் பாரு என்று சொன்னவர் முழங்காலில் நிற்கிறார். எலியா எங்க நிற்கிறாரு? சொல்ல மாட்டேங்கிங்களே. எலியா எங்க நிற்கிறாரு? முழங்கால நிற்கிறாரு. முழங்கால நின்று சொல்றாரு, போய் பாரு. அதே போல இயேசுவும் கெட்செமனே தோட்டத்திலே முழங்கால் நின்றுதான் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு சொந்தமாய் வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. போய் பார்த்தா, 7வது முறை பார்த்தா, ஐயா கையளவு தான் இருக்கு, இது இந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதும் மழை பெய்யாதுக்கு போதுமான அளவு என்ன செய்யல இல்லை. எலியா கூப்பிட்டார், ஆகாப்ப கூப்பிட்டார், சீக்கிரமா வீட்டுக்கு போ, சீக்கிரமா என்ன செய், வீட்டுக்கு போ. மழை என்ன செய்ய போகிறது? வரப்போ உன்னை சேதப்படுத்தும், உன்னை தடை செய்யும், சீக்கிரமா போ. போண்டு சொன்னவன் ஆகாப்பின் ரதத்தை காட்டிலும் எலியாவினுடைய வேகம் எப்படி இருந்தது? நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுதேன், மற்றவர்களுக்கு நான் சொல்லல. தேவனை பார்க்கக்கூடிய வேகம் மற்றவர்கள் பார்க்கிற வேகத்தை காட்டிலும் உங்களுடைய வேகம் சற்று அதிகமாக இருந்தால், எப்படி அந்த பார்த்த உடனே இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்ததோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்யதான் போகுது. அந்த மழையினுடைய நனைவினால உங்களுடைய கண்கள் பார்த்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளதான் போகிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ளதான் என்ன செய்கிறீங்க? போறீங்க. 3வது வச்சுட்டேன், அவர் என்ன சொன்னாரோ அதன்படி ஆரம்பிச்சு. அவர் என்ன சொல்றார்? அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்றாரு அதன்படி ஆரம்பிச்சீங்க. நேரம் வந்துச்சு, அதே வேலைக்காரர்களை கூப்பிட்டா, பாப்பா இங்க என்ன இருக்கு? 6 கற்சாடி இருக்கு. அந்த 6 கற்சாடியும் எப்படி இருக்கு? வெறுமையாக தான் இருக்கு. சில நேரத்தில் நம்மளை திட்டிருக்காங்களா, வெறும்பைய வெறும்பைய வெறும்பையன்ட்டு நம்மளை திட்டிருக்காங்களா? என்னையெல்லாம் திட்டிருக்காங்க வெறும் பையன்ட்டு. அந்த வெறும் பையில தான் இப்போ ஆண்டவர் கூப்பிட்டுதாரு, இங்கே வா, உன்ட என்னது இருக்கு? வெறுமை தானப்பா இருக்கு, ஒன்றும் இல்லை. அந்த கற்சாடி நிறைய நீ தண்ணியை என்ன செய், கற்சாடி நிறைய நீ தண்ணீரை என்ன செய், நிரப்பு. அந்த வெறுமையானவனுக்கு வருகிற ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? அவர் சொன்னதை செய்தான். அல்லேலூயா. இயேசு சொன்னதை அவன் செய்கிறான். 6 கற்சாடி என்ன செய்கிறது? தண்ணீரால் என்ன செய்யப்பட்டது? நிரப்பப்பட்டுச்சு. 6 கற்சாடியின் தண்ணீரால் நிரப்பப்பட்ட உடனே அதை மொண்டு குடு அப்படிங்கிறான். கொடுத்த உடனே எப்படி நம்ம இடத்துல முதல்ல சாப்பிட்டவங்க மறுபடியும் கொஞ்சம் ருசி பார்ப்பாங்களா, அதே போல் அந்நாட்களையும் இருந்திருக்கிறாங்க. முந்தின ரசத்தை காட்டிலும் இப்பொழுது இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை காட்டிலும் இனி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வருவதற்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நீ போய் பார், நீ போய் பார். உனக்கு சொன்னதை கர்த்தர் செய்ய போறார். அல்லேலூயா. அதுக்கு நம்முடைய விசுவாச கண்கள் பார்க்கணும், விசுவாச கண்கள் பார்க்கணும்.
வேதத்தை பார்க்கணும், வேதத்தை பார்க்கணும். வேதத்தை பார்க்கும் போதே சும்மா உட்கார்ந்தெல்லாம் வேதத்தை கை கூப்பி பயபக்தியா உட்கார்ந்து வேதம் வாசிக்கணும். ஆமா, நான் சில நேரங்கள் அப்படிதான் வாசிப்பேன். கை கூப்பி இப்படி வச்சிருப்பேன், இப்படி வச்சு வேதத்தை அப்படியே பார்ப்பேன். பயபக்தி சொல்லக்கூடாது, சேதத்தை சொல்லக்கூடாது. ஆனால் நீங்கள் அந்த பயபக்திக்கு வரணுங்கிறதுக்காக சொல்லுங்க. பயபக்தியாய் கை கூப்பி வேதத்தை வாசிக்கும்போது, எப்படி ஜெபிக்கும்போது முழங்கால் நின்று என்ன செய்தீங்க, கை கூப்பி ஜெபிக்கிறது போல வேதத்துக்கும் ஒரு மரியாதை கொடுக்கும்போது வேத வசனத்தின் ஆசீர்வாதம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அதை போய் செய்ப்பா. பாருங்க பாருங்க, முதலாவது பார்க்க சொன்னார். முதலாவது தேவன் சொன்னார் எலியாவை பார்க்க தான் சொன்னார், ஆபிரகாமை பார்க்க தான் சொன்னார். ரெண்டாவது எலியா அந்த வேலைக்காரனை பார்க்க தான் சொன்னார். மூணாவது அந்த பரம எலியாவாகிய இயேசு பார்க்க சொல்லல, சொன்னதை செய்ய சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னதை என்ன செய்தார்? சரி, இன்னொரு சம்பவத்தை சொல்லி 2 நிமிஷத்துல முடிச்சிருந்தேன். அங்கிருந்து வேகமா ஒரு தீர்க்கதரிசனுடைய மனைவி ஓடி வந்தார். கடன், நான் என்ன செய்ய எனக்கு தெரியல. என்னுடைய புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தார். அவர் எந்த வாதைகளினாலும் அழிக்கப்படவில்லை, இயற்கை மரணம் சொல்லிட்டு இப்போ 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் இப்போ கடன் கொடுத்தவங்களாம் வீட்டில் வந்து என் பிள்ளைகளை கடத்திட்டு போறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நான் என்னையா செய்ய, நான் என்ன செய்ய? எலிசா சொல்கிறார், உன்கிட்ட என்னமா இருக்கு? உங்ககிட்ட என்ன இருக்கு? ஐயா, ஒரு குடம் என்ன இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. எலிசா சேச்சில் தான் அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை கோர், இன்னொரு பாத்திரத்தில் என்ன செய் ஊத்து. இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றார், உங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இந்த சம்பவங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். எனக்கு பல லட்சங்கள் எனக்கு கடனாக இருக்கு, நான் என்ன செய்வதற்கு ஒருவேளை நீங்கள் சிந்திக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை செயல்பாட்டில் கொண்டு வாங்க, செயலில் கொண்டு வாங்க. அங்கே அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கொடை நிறைய இருக்கிற எண்ணெயை இன்னொரு பாத்திரத்தில் வார்த்துக்கிட்டே இருக்கும்போதே, ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே, பரிசுத்த ஆவியினால நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே இல்லைங்கிற வார்த்தை வந்துடக்கூடாது. என்ன வார்த்தை வந்துடக்கூடாது? இல்லைங்கிற வார்த்தை வந்துடக்கூடாது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கும்போது இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வா என்று சொல்லும்போது அவனுடைய மகன் என்ன சொன்னா, வேறு பாத்திரம் இல்லைன்னா ஆசீர்வாதம் முடிஞ்சிச்சு. இல்லை அப்படின்னா ஆசீர்வாதம் என்ன செஞ்சிச்சு? முடிஞ்சிச்சு. உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னதை செய்யும் இயேசு சொல்கிறதான ஒரு நல்ல வார்த்தை என்னன்னா, நம்ம அகராதியில் இல்லைங்கிற வார்த்தையை என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. ஆண்டவர் எனக்கு தருவார், நான் தருவேன். ஆண்டவர் எனக்கு தருவார், அந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. அல்லேலூயா. விசுவாச வார்த்தையை என்ன செய்யுங்க? அறிக்கை செய்யுங்க. அப்போ பாருங்க, நல்லா பாருங்க, 2 சம்பவம் பார்ப்பது, 2 சம்பவம் சொன்னதை செய்வது. அல்லேலூயா. நிறைய சம்பவங்கள் எடுத்து சொல்ல முடியும், நேரம் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆண்டவர் ஒரு கூட்டத்தை பார்க்க சொல்றாரு, இன்னொரு கூட்டத்தை செய்ய சொல்றாரு. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? கொஞ்ச நேரம் முழங்கால் போடுவோமா, ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? சொன்னபடி கர்த்தர் எனக்கு செய்வதற்கு, சொன்னபடி கர்த்தர் எனக்கு செய்வதற்கு, அவர் சொன்னபடியே எனக்கு செய்வதற்கு நான் என்ன செய்யணும்? நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா அது செயல்பாட்டில் வரல. இனி ஆண்டவர் பார்க்க சொன்னதான நாட்கள்லாம் உண்டு. ஆனா அன்னைக்கு நான் பார்க்காம போயிட்டேனே, இன்னைக்கு நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஆண்டவர் அதை புதுப்பிக்க விரும்புகிறார். அவர் ஜீவனோடு எழுந்தார் அல்லவா? ஜீவனோடு எழுந்த நாள்ல தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை, அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்பட்டு போக. அதே போல அவர் என்ன செய்ய சொல்றாரோ
ஆபிரகாம் பார்த்தான். இன்னைக்கும் யூதர்கள் பெரிய தேசத்தில் குடியிருக்கிறார்கள். எலியா பார்க்க சொன்னான். பார்த்ததுக்கு பின்பு இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்தது. உங்க குடும்பத்துல நீங்க பார்த்தீங்கனாலே உங்க குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். இஸ்ரவேல் தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஒரு வேலைக்காரனுடைய பார்வை போதுமானதா இருந்தால், ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய சபையில ஆவிக்குரிய சபையில் இருக்கிற நீங்க ஒரு ஆள் பார்த்தாலே உங்களுடைய குடும்பம் முழுவதும் ஒரு ஆசீர்வாதமான மழை பெய்வதற்கு கர்த்தர் ஒரு வாய்க்காலை திறந்து வைக்கிறார். இரண்டாவது செயல்முறையில் எலிசா சொல்றான், அதுல இருக்கிறத கோரி ஊத்து, டயர்டாக நீ ஊத்திக்கிட்டே இரு, இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க அற்புதம் நடக்கு. போமா, நீ வித்து உன் கடனை தீர்த்துட்டு மீந்ததை கொண்டு நீ ஜீவனம் பண்ணு. அவள் வாழ்நாள் முழுவதுக்கு அற்புதம் நடந்தது. அவள் வாழ்நாள் முழுவதும் அற்புதம் நடந்தது. அவள் வாழ்நாள் முழுவதும் அற்புதம் நடந்தது. அதே போல கடைசியா இயேசுவின் இடத்துல இயேசுனுடைய தாய் சொல்கிறார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி ஆரம் செய். ஏட்டிக்கு புட்டிக்கெல்லாம் செய்யக்கூடாது. ஏட்டி புட்டிக்கெல்லாம் செய்யக்கூடாது. ஒரே வார்த்தை, இயேசு என்ன சொல்கிறாரோ. வெறும் பாத்திரம் தான் இருந்துச்சு. வெறுமையானவர்கள், அந்த வெறுமையானவர்கள் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்படும்படியாக அங்கே தேவனுடைய அனுக்கிரகம் இறங்குகிறது. தேவனுடைய அனுக்கிரகம் இறங்குகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ அனுக்கிரகம் பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அந்த வெறும் பாத்திரத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஏன் அவரே நிரப்பி இருக்கலாம்ல. சில நேரத்தில் நம்முடைய குறுக்கு கேள்வி அதான் தான் இருக்கு. ஆண்டவரே டைரக்டாக செஞ்சிடலாம்ல. உங்களுடைய செயல்பாடு இல்லாத பட்சத்தில் கர்த்தர் குறுக்க இறங்க மாட்டார். கர்த்தர் குறுக்க என்ன செய்ய மாட்டார்? இறங்க மாட்டார். இறங்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ செயல்பாட்டுக்குள்ளே வரணும். இப்போ நீங்கள் செயல்பாட்டுக்குள்ளே வருவதற்கு தான் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒன்று பார்க்கிறதான அனுபவம். ரெண்டாவது, இப்பொழுது நீங்கள் செயல்பாட்டில் வரணும். குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பெருமையான பார்த்திரமா தள்ளாமலே வலியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி நிரம்பி வலிய போது வெறுமையாதான் நீங்க வந்தீங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
நடந்தார்கள், அவர் சொன்னதை செய்தார்கள், அவரை பார்த்தார்கள், அவர்களை ஆண்டவர் வணங்கி கொண்டு ஆசீர்வதித்தார் அல்லவா? அதே போல கர்த்தர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து உரை நிறைந்த எண்ணெய் நீங்க பார்த்துருங்கப்பா, அப்படி நான் செயலாக்கத்துக்கு வந்துருவேன். வீலை போகா செயலாக்கத்துக்கு வரணும்னா வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து எறிகிறவராயிருக்கிறார். இயேசு நமக்கு சொன்னபடி செய்வதற்கு ஒன்று, அவர் நம்மளை கூப்பிட்டு இதெல்லாம் உனக்கு தப்பான்னு சொல்லி நம்மளுக்கு காண்பிக்கிறார். அதை விசுவாச கண்களால் பார்க்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றேன் நீ செய், பாத்திரமெல்லாம் வெறுமையே தான் இருக்கு. அந்த விதவையான தீர்க்கதரிசியுடைய வீட்டில் அந்த பாத்திரம் வெறுமையா இருக்கு. அந்த கல்யாண வீட்டில் கற்சாடி வெறுமையா இருக்கு. அவர் சொன்னதை செஞ்ச உடனே அங்கே ஒரு ஆசீர்வாதம் வந்தது போல இன்னைக்கு ஆவியான தேவன் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சொன்னதையே செய்ய சொல்ல போகிறார். அவர் என்ன சொல்றாரோ அதற்கு நான் கீழ்ப்படுவேன், அதை நான் செய்வேன். ஒன்று, அவர் சொல்றதை நான் பார்ப்பேன். ரெண்டு, அவர் சொன்னதை நான் செய்வேன். அப்படிப்பட்டவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் இரட்சகரே, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாயிற்று. கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதி. இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக நாங்கள் விலக வேண்டும் கர்த்தாவே. அதற்கு நீர் சொன்னபடி 3 நாளில் ஜீவனோடு கூட எழுந்தது போல நீர் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் பார்ப்பதற்கும், நீர் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் செய்வதற்கும் எங்களை உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை எங்களை உருவாக்கட்டும். எங்களை உருவாக்கட்டும். இந்த செயலாக்கத்தில் எங்களை கொண்டு வரட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். அப்படியே